ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் உங்கள் மாலினி ஃப்ரம் மாலிஃபெஸ்ட். போன விலாகோட கண்டினியூவேஷன் தான் இது. அந்த விலாக் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது அப்படின்ட்டு பார்ட் 2 போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தனிஷ்காவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன க்ளீனிங் வேலை ஒன்று இருக்குது, அதை பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்க ஏரியா தான் இது. நாங்கள் வாஷிங் மிஷின் கவர் போடலான்னு எடுக்கிறப்போ வந்து பார்த்தா கீழே வந்து இவ்வளோ டஸ்ட் இருந்தது. அதையும் வந்து கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து வாஷிங் மிஷினுக்குன்னு ஸ்டாண்ட் வரும் இல்லையா, வீல்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குமா, அதனால் மிஷினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதா அப்படின்றது உங்கள் யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ண வந்தப்போ, இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்தப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டெக்னீஷியன்லாம் வந்து அந்த வீல்ஸ் இருக்கிற மாதிரியான இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அந்தளவுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது, உங்களுக்கு மிஷினோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறையும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து தரையில் தான் வச்சுட்ருக்கோம். ஸோ அது நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வெயிலே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கவர் போடலாம் அப்படின்ட்டு அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து ஐஎஃப்பி வாஷிங் மிஷின், ஆனால் பாஷோட கவர் வந்து வாங்கியிருந்தேன். மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தது. சொல்லப்போனால் கொஞ்சம் லூஸாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். கீழே வந்து நல்லா பிறல்ற மாதிரி இருந்தது. அதனால் சரி ரொம்ப பிறல்ச்சு அப்படின்னா நமக்கு கீழே வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்து இது ரிட்டர்ன் பண்ணியாச்சு. நார்மல் வாஷிங் மிஷின் கவர் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மெட்டீரியல் ரொம்பவே திக்காக ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இதுக்கப்புறம் நம்ம கிச்சன் க்ளீனிங் இருக்கு இல்லையா, அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடியும் காட்டியிருந்தேன், ஆனால் அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. எப்போவுமே ஒரு வேலையை பண்ணலாம் அப்படின்ட்டு போவேன். அதுக்கப்புறம் ஸ்ரீ வந்து ஏதாவது சொல்லுவான், இல்லை தனிஷ்கா ஏதாவது சொல்லுவாள். அதுக்கப்புறம் அது வந்து பிரேக் ஆகிடும், அடுத்த வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வேலையை முடிக்கலான்னு போனால் அதோட ஒன்று ரிலேட் ஆகிருக்கும், ஒன்று ரிலேட் ஆகிருக்கும். அந்த வேலையை முடிக்க போயிட்டு கடைசியில் இந்த வேலை நின்று போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கருப்பட்டி பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா ப்ரீவியஸ் விலாகில், அதை வந்து கொட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாக தொடச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வெட் ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக தொடச்சாச்சு. அலெக்ஸா, ப்ளே மை லைக்ஸ். Sure, play your liked and most played songs. எப்போவுமே கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, அந்த வேலை பண்ண பிடிக்கல, அந்த ஒரு மூட்லேயே இல்லைன்றப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்று யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போட்டுட்டு அதை ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கேட்டுகிட்டே வேலை செய்வேன். அப்படி இல்லைனா அலெக்ஸாவில் பாட்டு போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம அம்மாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயோ இல்லை ஹால்லேயோ வந்து ஒரு ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோவில் போட்டு விட்டாங்கன்னா எஃப்எம் ஓடிட்டுருக்கும், வேலையெல்லாம் பண்ணுவாங்களே, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த ரேடியோ டேப் அதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து அலெக்ஸா வந்துருச்சு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சரி, இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து லோட் பண்ணிடலாம் அப்படின்னு வரும்போது தான் பார்த்தா இந்த டிஷ்வாஷரில் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் நான் எடுத்து அடுக்காமல் இருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து லிங்க் ஆகும், இந்த வேலையை செய்யலாம்னா இன்னொரு வேலை செய்யணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதுவும் நம்ம செஞ்சு தானே ஆகணும், ஸோ அதையும் செய்வோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு கையில் கேமரா ஒரு கையில் தட்டு இருக்குன்றதால 2-3 வாட்டி நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதே நான் மட்டும் செய்கிறேன், இப்போ வீடியோ எடுக்காமல் செய்கிறேன் அப்படின்னா தட்டை வந்து ஒன்று மேலே வச்சு டக்குன்னு அடுக்கிறது வந்து ஒரு 5 minutes ஒர்க்கு தான் இருக்கும், எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அடுக்கிறது. டிஷ்வாஷர் பற்றியும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலையும் வந்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணுதுங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நல்லா அந்த சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி அது இது பண்ணுறது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து எதுவுமே ஆகாது. பாத்திரம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வாஷ் பண்ணி கொடுத்துருது. நான் இப்படி தான் வந்து லோட் பண்ணுவேன். கொஞ்சம் அதில் சாப்பாடு அந்த கருவேப்பிலலாம் இருக்க மாதிரி பார்க்க மாட்டேன். பட் இந்த மாதிரி குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே லோட் பண்ணிவிடுவேன். உண்மையாகவே வந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணுது. யாராவது டிஷ்வாஷர் வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கீங்க, ஒரு ஆசிலேஷனில் இருக்கீங்க, நல்லா க்ளீன் பண்ணுமா அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணுது, நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். நாங்கள் வாங்கியிருக்க பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஷோட பிராண்டு தான். நான் சீக்கிரமாக வந்து இந்த டிஷ்வாஷரோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு வந்து வருவீங்க. இந்த கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் வந்து வைக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சேன் அந்த டீ குடிக்கிற மாதிரி இருக்கிற கப்பு. பட் அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது. ஸோ அது வழியாக உள்ளே வந்து தண்ணி போயிடுது, அந்த கேப்பில் வந்து தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து நான் கையிலே வாஷ் பண்ணி வச்சுருவேன். உட்டெல்லாம் வைக்கக்கூடாது, இரும்பு ஐட்டம் வைக்கக்கூடாது, அலுமினியம் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது. அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும், பிரியாணி பாத்திரத்தை தவிர. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லோட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ஃபுல்லானதுக்கப்புறமா ஆன் பண்ணி விட்டுடலாம். சரி, வாஷிங் மிஷின் ஒரு லோடு போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். என்னாச்சு இருக்கா? எந்த பாக்ஸில்?
வீடையே வந்து திருப்பி போட்டு வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தா பல்லி வந்துருச்சான். அதை வந்து தனிஷ்கா தான் கண்டுபிடிச்சிருந்தா. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்லின்னா பயம். கைஸ், இப்போ வந்து அந்த பல்லியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. எல்லோரும் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. எப்போ வேணால் எங்கேருந்து வேணால் பல்லி வரும். அதனால அதை மட்டும் பார்த்து பயந்துடாதீங்க. என்கிட்ட சொல்லுங்கள் பல்லி வந்தால், நான் அப்பா கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு லோட் துணி போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதை மடித்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்ரீயை வந்து பார்த்திங்கன்னா திட்டிட்டேன் நான். அங்கே ஃபுல்லாக வந்து க்ரையான்ஸை வந்து ஷார்ப்னரில் போட்டு அது நம்ம சீவுவோம் இல்லையா, அது ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி டஸ்ட்டாக இருந்தது கீழே. அது திட்டினதும் நீ தான் வந்து இதை க்ளீன் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து சோகமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே உங்கள் ரூம்ன்றதால 3 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணுறீங்களா? இதே தான் நாள் ஃபுல்லாக, இதே தான் எனக்கு. இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஏன் தான் விடுறாங்க அப்படின்னு இருக்குது. நீங்கள் எல்லோரும் வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, காஞ்ச மிளகா போட்டு வச்சுருந்த அந்த ஜாடி எடுத்து பிளான்ஸ் போட்டு வச்சுட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது மூடி உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து திரும்ப ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்து வருவாங்க. டீ கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அந்த பழைய டீலேயே வந்து இன்னும் கொஞ்சம் பால் போட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டு ஒரு டீ வந்து குடிச்சு முடிச்சாச்சு. டிஷ்வாஷர் ஆன் பண்ணலான்றப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ரின்சைடு இண்டிகேஷன் வந்திருந்தது. ஸோ ரின்சைடும் வந்து ஃபில் பண்ணணும் இல்லையா. இது வந்து பாஷ் அவங்க வெப்சைட்லேருந்தே போட்டு வாங்கி வச்சுருந்தோம். அமேசான்லலாம் வந்து கிடைக்கவே இல்லை. ஜெப்டோ, ஃப்ளிப்கார்ட் எதுலேயுமே வந்து இல்லை. சரி பாஷ் சைட்லேருந்தே வாங்கினோன்னா அந்த டூப்ளிகேட்ஸ்லாம் வராது இல்லையா. ஸோ அதனால் பாஷ் சைட்லேருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஒரு பாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டரு. ஸோ இங்கே தான் வந்து ரின்சைடு வந்து ஊற்றணும். இந்த ரின்சைடு வந்து நம்ம எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாத்திரம் வந்து அந்த உப்பு கரை மாதிரி படியுது இல்லையா. நம்ம இப்போ வந்து ஹார்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுறப்போ அந்த உப்பு கரை படியுது இல்லையா, அது வந்து படியாமல் இருக்கும். பாத்திரம்லாம் நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு பவுடர் போட்டுட்டு ஸ்ரீ க்ளோஸ் பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆன் பண்ணி விட்டாச்சு. மேடமே வந்து கேமரா செட் பண்ணி தூங்குற மாதிரி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவளும் வந்து தூங்கிட்டா. அவங்க 2 பேரும் தூங்கியாச்சு. சரி ஸ்கின் கேரையும் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த டர்ம் டாக்கோட கோஜிக் ஆசிட் 2% கோஜிக் ஆசிட் நைட் க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து கம்மியாயிருக்கு. சரி நான் ஆன்லைனில் ரிவ்யூ செக் பண்ணப்போ நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு இது மட்டும் வந்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டில் ஃபேஸ் வாஷ் இந்த க்ரீமை ஃபேஸில் அங்கங்கே டாட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னாலே வந்து போதும். இது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு மெயினாக எங்கெங்கெல்லாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், அதாவது ஸ்கின் வந்து எங்கெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கோ அங்கெல்லாம் போடும்போது ஒரு ஈவன் டோன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உள்ளேருந்து லைட்டாக அந்த ஒரு க்ளோ வரா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் வந்து இதுதான், மேப்ளினோட அந்த பேபி லிப்ஸு. இது வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் கேர் பண்ணும்போது கொண்டை போடலன்னா இப்படி கொண்டை போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட நைட் டைம் ஸ்கின் கேர் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.